வணக்கம் நண்பர்களே. இன்னைய வீடியோ ஒரு காய் பற்றினது தான். ஊர் சைடெல்லாம் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணாங்கன்னா ஆளை பார்த்தா இத்தினூண்டு சுண்டக்காய் மாதிரி இருக்கா, என்ன வறுத்து வாராம் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள சுண்டைக்காயை பற்றி தான் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காய் பார்க்குறதுக்கு சிறுசாக இருந்தாலும் இதோடைய பலன்கள் சொல்ல முடியாது, ஒரு வீடியோவே பத்தாது, அந்த அளவுக்கு நிறைய பலன்கள் உள்ளது தான் இந்த சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் இந்த சுண்டைக்காயை பச்சை காயாக இருந்தால், பிஞ்சு காயாக இருந்தனா பொரியலோ குழம்பு வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வத்தல் கூட சாப்பிடலாம். இதில் வத்தல் கூட போடுவாங்க. நல்ல முத்தின காய்களை பறித்து உப்பு போட்டு நல்லா லேசாக கீறிட்டு உப்பில் ஊற வச்சு, உப்பும் மோரும் கலந்த கலவையில் ஊற வச்சு காயை போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. அதுதான் சுண்டை வத்தல்னு சொல்லுவாங்க. இதில் குழம்புலாம் கூட பண்ணுவாங்க. திருநெல்வேலி சைடில் இந்த வத்த குழம்பு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஹோட்டல் ஆனாலும் சரி, கல்யாண வீடுகள் ஆனாலும் சரி, இந்த காய் உஷ்ணத்தன்மை கொண்டதுனால ஆஸ்துமா, இருமல், சளி உள்ளவங்கெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காய் சிறுசாக இருந்தாலும் இதில் நிறைய புரதம், இரும்பு, கால்சியம் இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது. இந்த காயில் ஃபினைல், குளோரோஜெனின்ற வேதிப்பொருள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அல்சர் உள்ளவங்க, அதாவது குடல் புண்கள் உள்ளவங்க, அஜீரண கோளாறு உள்ளவங்கள்லாம் சுண்டைக்காயை பச்சையாவோ வத்தலாவோ எடுத்துக்கலாம். இந்த சுண்டை வத்தல் சூர்ணம் கூட நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. அதுவுமே 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இந்த சுண்டைக்காயில் கிளைகோசைட்ன்ற இன்னொரு வேதிப்பொருள் கூட அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது நம்ம கணையத்தில் இன்சுலின் உற்பத்தியை இதை அதிகப்படுத்தி சுகரை கண்ட்ரோலில் வைக்குது. சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லாமல் பிபி, அப்புறம் அனீமியா உள்ளவங்கலாம் கூட எடுத்துக்கலாம். அனீமியா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோகுளோபினை ரத்தத்தில் அதிகப்படுத்துது. அதே சமயம் ரத்தத்தில் உள்ள நச்சுக்களையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. அப்புறம் சுண்டைக்காயில் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்குது. வைரஸ் காய்ச்சல் வந்தால் கூட உள்ளே வந்திருக்கிற வைரஸை கூட எதிர்க்கிற தன்மை கொண்டது. குழந்தைகளுக்குமே இது குறைஞ்ச அளவில் கொடுக்கலாம். இந்த குடல் புழுக்களை அழிக்கிறதுல இது பெஸ்ட்டு மருந்துன்னு கூட சொல்லலாம். சுண்டை வத்தல் அந்த சூரணம் கூட கொஞ்சம் ஓமமும் கலந்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சின்ன குழந்தைகள் கொடுக்கும்போது குடல் புழுக்களை கூட வெளியேற்றிடும். இந்த சுண்டைக்காய் செடி நம்ம வீட்டில் வளர்க்கும் போது நிறைய காய்கள் கிடைக்கும். ஒரே டைமில் நம்ம பயன்படுத்த முடியாது. அந்த டைமில் இந்த காய்களை பறித்து நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி அது கூட ஜீரகம், கருவேப்பிலை, மிளகு, வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்து பவுட்ரு பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது, பசி எடுக்காமல் இருக்கும், சிலப்போ பிள்ளைங்களும் சரியாக சாப்பிடாது, அந்த நேரம் கொஞ்சம் போல் நெய்யும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இதை சுடு சாதத்தோடு கலந்து குழந்தைகள் கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் தைராய்டு, பிசிஓடி, கருப்பை பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு அருமருந்து. இதை நோய் உள்ளவங்க தான் சாப்பிடணும்னு இல்லை, வருமுன் காப்போன்ற மாதிரி இந்த சுண்டைக்காய் பச்சையாவோ இல்லை வத்தலாவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம உணவில் எடுத்துக்கும் போது நம்மளுக்கே ஒரு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். இந்த செடியை தரையிலையும் வச்சு வளர்க்கலாம், தொட்டிகள்லையுமே வச்சு வளர்க்கலாம். கட் பண்ணி விடும்போது புஷ்ஷியாக ஒரு வேஸ்ட் வாட்டர் கேன்லேயோ இல்லை பெரிய கேன்லேயோ கட் பண்ணி அதில் வச்சு கூட நம்ம வளர்க்கலாம். மாடி தோட்டங்களில் வச்சு வளர்க்குறதுக்கு சுண்டைக்காய் ஒரு அருமையான செடி. எல்லா விதமான மண் கலவையிலையும் இதை நடலாம். செம்மண் கலவையில் நடும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். தொட்டியில் வைக்கும்போது செம்மண் கூடையே கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் உரம் போடணும். ஆட்டுச்சாண உரமோ மாட்டுச்சாண உரமோ எதுனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் மண் இலக்கமாக இருக்கிறதுக்காக கொக்கோபீட் சேர்த்துக்கலாம். இந்த கலவையில் வச்சாலே இந்த செடி அருமையாக வளரும். ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. விதைகள் பட்டு இந்த கண்ணு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த முத்தின காய்கள்லேருந்தே பக்கத்தில் பட்டு கீழே நிறைய கண்ணுகள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, ரிலேட்டிவ்ஸ்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் இருக்கிறவங்க.
சில நர்சரிஸில் வந்து இந்த கண்ணாவே விற்கிறாங்க. 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடங்களில் கன்று வாங்கிட்டு வந்து கூட நம்ம வச்சு வளர்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வீடுகளில் இருக்க வேண்டிய செடிகளில் இந்த சுண்டக்காய் செடியும் ஒன்று. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.